கொட்டாஞ்சனை மாணவி தற்கொலை விவகாரம் சட்டம் அதிபர் திணைக்களத்திடம் சட்ட ஆலோசனை கோரப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியாக இது அமையப்பெறுகிறது. கொட்டாஞ்சனை பாடசாலை மாணவியின் தற்கொலை விசாரணையில் தனியார் கல்வி நிலைய உரிமையாளர் சிவானந்தா ராஜாவுக்கு அல்லது ஏனைய பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினருக்கு எதிராகவோ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இயலுமை உள்ளதா என்பது தொடர்பில் சட்டம் அதிபர் திணைக்களத்திடம் சட்ட ஆலோசனை கூறியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எனவே மிகுந்த சர்ச்சையை உருவாக்கிய ஒரு விவகாரம். எனவே நீதி கோரி மிக பெரும் போராட்டமும் இந்த விவகாரத்தில் இடம்பெற்றிருந்தது. இவ்வாறான ஒரு சூழலிலேயே இது தொடர்பான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அந்த வகையில் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் இப்பொழுது இது தொடர்பிலான சட்ட ஆலோசனை கோரப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல சபையில் கூறியிருக்கிறார். சபையில் அவர் உரையாற்றும் போது எதிர்க்கட்சி எம்பி ஒருவர் இங்கே தேசிய மக்கள் சக்தியின் மேலதிக வகுப்பு ஆசிரியர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கொட்டாஞ்சனை பாடசாலை மாணவி தற்கொலை செய்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் புதுக்கடை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகிறது. சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின் இறுதிப் பகுதி இவ்வாறு காணப்படுகிறது. 1995ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க தண்டனை சட்டக்கோவையின் திருத்தச் சட்டத்தின் 308ஆம் உறுப்புரை மற்றும் சாட்சி தண்டனை சட்டத்தின் 33ஆம் பிரிவின் பிரகாரம் சிவானந்த ராஜா என்பவருக்கோ அல்லது பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினருக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இயலுமை உள்ளதா என்பது தொடர்பில் சட்ட ஆலோசனைகளை கோரி சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தேசிய மக்கள் சக்தியின் மேலதிக வகுப்பாசிரியர் என்று குறிப்பிடுவது தவறானது என்பதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல திட்ட தெளிவாக கூறியிருக்கிறார்.